மாவட்ட ஆட்சியர் அனைவருக்கும் முதற்க வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். தேசியமயமாக்கப்பட்ட பல வகைகளில் விவசாய கடனுக்கு நகை வைத்தால் ஓராண்டு கழித்து திரும்ப வைக்கின்ற பொழுது அவங்க என்ன பண்றாங்க, நீ முழு பணத்தையும் கட்டி திருப்பங்கிறாங்க. முழு பணத்தையும் கட்டி திருப்பக்கூடிய சக்தி தான் நாங்க ஏன் நகை வைக்கிறோம். அவங்க ரினியூ பண்றாங்க, வட்டி கட்டுறாங்க. இந்த இல்ல சார், ஒரு பணத்துக்கு கட்டாதான் திருப்ப முடியும். இல்ல சார், திருப்பி வச்சுக்கல, திரும்ப அடமா வைக்கிறாங்க. வட்டி கட்டி அதை ரினியூவல் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அது பண்ணுவாங்களே பேங்க்ல. இல்ல பண்ணல சார், அமௌண்ட் வச்சிட்டு அது வட்டி வந்துச்சு. இல்ல இல்லங்க, இது வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறாங்க. இல்ல சார், ஸ்பெசிஃபிக்கா விவசாய கடன் மட்டும் தான் பண்றாங்க. அது எப்படி பண்ணுவாங்கன்னா, அது வந்து நமக்கு இதா இருக்கு, அவங்களுக்கு லாபம் அதுக்காக அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு கமிஷன் போடுவாங்க, அதுக்கு ஒரு சார்ஜஸ் போடுவாங்க. இல்ல சார், அப்படியே ரினியூவல் பண்ணாலும் கமிஷன் சார்ஜ் எல்லாம் வருது இல்லையா? பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷா கொடுக்கணும். ஆமா, அதை வச்சுக்கிட்டு அப்படியே ரினியூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் யூஸ் பண்ணிக்கிட்டு உடனே கட்டிட்டு அடுத்த நாள் உடனே கட்டிட்டு அடுத்த நாள் முடியாம சொல்றோம். அது வந்து ஆடிட்ல ஆர்பிஐ இன்ஸ்பெக்ஷன்ல அது வராக்கடனை கிளாசிஃபை பண்றாங்க. வேறு வந்து கட்டி ரினியூ பண்றாங்க, வராக்கடனை அவங்க கிளாசிஃபை பண்றாங்க. அந்த டைம்ல வந்து அதுபோல நீங்க கவர்மெண்ட் ஏஜிஎல்ல வச்சீங்க அப்படின்னா அசல் வட்டி ரெண்டுத்தையும் கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ணா மட்டும்தான் அந்த இன்ட்ரெஸ்ட் கம்பன்சேஷன் வந்து வரும் கவர்மெண்ட்ல இருந்து. வட்டியை கட்டிக்கிட்டே வந்ததான் பிரச்சனையே இல்லை. வட்டியை கட்டிட்டா வேலை முடிஞ்சிச்சு. சார், நீங்க பேங்க் மேலோட தெரிஞ்சு எங்களுக்கு விவசாயிகளுக்கு காரணம் பண்ணி கொடுங்க. பேங்க் மட்டும் இல்லைங்க, எல்லாமே விவசாயிகளையும் இந்த நாட்டின் அழிவுகளாக தான் பாக்குறீங்க. எங்க நகையெல்லாம் வைக்கிறோம், திரும்ப வட்டி கட்டுறோம், மறுபடியும் முழு பணத்தையும் கட்டுனா பண்ணி நாட்டுக்கு சாயந்தரம் வட்டி கட்டிக்கிட்டோன்னா அப்புறம் எல்லாம் நல்லா வந்து அதான் உள்ள எந்த பேங்க் அது மட்டும் இல்லைங்க சார், பாடாலூர்ல 50 வீட்டுக்கு ஒரு பைப் இருக்குங்க. அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 3 தான் தண்ணி விடுவாங்க. இப்ப ஜல்ஜீவன் திட்டத்துல வீட்டுக்கு வீடு தண்ணி குழாய் போடுறாங்க. இதுக்கு வந்து டேங்க் எதுவும் கட்டியிருக்காங்களா, எப்படி வீடு வீடு தண்ணி தருவாங்க? இதை வந்து அந்த அதிகாரி வந்து கொஞ்சம் சொல்ல சொல்லுங்க, வீடு ஒருத்தர் சொல்லுங்க. ஏடி பஞ்சாயத்து நீங்க தான் பதில் சொல்லணும். நீங்க அடுத்த வாரம் ரூரல் டெவலப்மெண்ட் எல்லா விஷயத்துக்கும் நீங்க தான் பதில் சொல்லி அடுத்த மீட்டிங் நீங்க தான் சொல்லுங்க. புரியுதா? ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி போயிட்டு வீட்டுக்கு பைப்பு கொடுக்குறேன். பாருங்க பாருங்க, முதல்ல சொல்லுங்க, அடுத்து சொல்லுங்க, நீங்க கேட்காத பாருங்க. அடுத்து அது மட்டும் இல்லாமல் கல்விக்குடி ராமச்சந்திரன் ஒரு விவசாயி இருக்காங்க. அவர் வந்து ஆள்குடி. அவர் வந்து போலப்பாடிக்காரர் வந்து ஒரு கந்துவட்டி பைனான்ஸ் வந்து அவர் வாங்கின அனைத்து விவசாய பொருட்கள் வாங்கினாங்க. டிராக்டர் அறுவடை மிஷின் வாங்கின அனைத்து பணமும் அவர் வந்து பேங்க் மூலமா செலுத்திருக்காரு. அதுக்கான ஆவணமா வச்சிருக்காரு. அவங்க மறுபடியும் இன்னும் 10 லட்சம் கட்டினா 6 லட்சம் கட்டினா அவர் மேல வந்து கந்துவட்டி வழக்கு தொடர்வாங்க, வட்டி வழக்கு தொடர்ந்து சொல்றாங்க. அப்படின்னு சொல்றாங்க சார். பாராட்டூர்ல போடி பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி சார். சரி, நன்றி.
சார் போடுறாங்க இப்போ சொல்லிட்டேன் சார் ஏற்கனவே அவங்க சொல்லி சரி, நீங்க அன்னைக்கே வந்தீங்க, நான் interview முடிச்சிட்டேன். ஆமா சார். சொல்றதை சொல்லிட்டு அப்படியே அவரை கூட்டிட்டு வந்து இருக்கிறீங்க. சார் நன்றி நன்றி சார். அது மட்டும் இல்லாமல் பாலாளூரில் விவசாய நிலங்களுக்கு வல்லுநர்களுக்கு சென்ற கூட்டத்தில் சொன்னோம். போன வாரம் டிஆர்ஓ சாரையும் நேரம் பார்த்து சொன்னோம். சார் உடனே நம்ம ஆலத்தூர் தாசில்தார் அவர்களுக்கு பார்வையிட சொல்லி அதற்கு பார்வையிட்டிருக்கிறார்கள். மிக்க நன்றி. அதை சீக்கிரம் எங்களுக்கு முடித்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் சத்திரமலை ஏரி நீர்நிலைகளை சொல்லிவிட்டார்கள். அதை கரை கட்டி 100 நாள் வேலைக்கு ஆட்களை வைத்து பராமரித்து மரம் தைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தேசிய மாவட்ட வங்கியில தான் இப்படி இருக்குன்னா கூட்டுறவு வங்கியில நான் 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்லுங்க சார். 2 பேர் லோன் வாங்குறாங்க. ஒருத்தர் கட்டணா அவங்க அடங்கல் பட்டா திட்டம் வாங்கினா லோன் தராங்க. ஒருத்தர் கட்டணா அந்த 2 பேருக்கு லோன் தர மாட்டாங்க. சார் டிஆர்ஓ சார் பண்ணாரு. அதுக்கான எந்த நடவடிக்கை இல்லைங்க சார். ஜாமீன் போட்டவங்களுக்கு ஜாமீன் போட்டவங்களும் இல்லை, 2 பேருக்கு இல்லை. அப்படியே கூட நான் சார் பாலாளூர் பகுதியில் தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை சார்பாக வெங்காயத்தில் என்ற விவசாயிக்கு கிணத்தில் செறிவிலை ஊட்டுவதற்காக வந்து 4000 வந்திருக்கு. அது வரவு கேட்பட்டதுன்னு சொல்லி அங்கிருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. ஆனா நம்ம வீடியோட கேட்டா அது மாதிரி வரலாங்கிறாங்க. அந்த மாதிரி திட்டமே தமிழக அரசு இல்லைங்கிறாங்க. என்னன்னு கேளுங்க, என்ன பண்ணுவாங்க. பெட்டிஷன்லாம் பேசி முடிச்சுனா சொல்லுங்க. ஒண்ணுனா பெட்டிஷன்ல பேங்க உட்கார்ந்து சரி சார். ஒரு ஊரக வளர்ச்சி வேலை திட்டத்தை செய்யும் ஆட்களை கொண்டு ஏறி நம்ம இடத்துல வர